ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மை வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 6:30 ஆகுது. ஆக்சுவலாக நான் 4:30க்கெல்லாம் அலாம் வச்சுருந்தேன். ஆனால் 6:30க்கு தான் எந்திரிச்சேன். 6:30 இல்லையா, எங்கள் வீட்டில் அத்தா ஐயா எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் அவுட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி என்னோடய டயட் டே 1 தான் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி பல மாதங்கள் முன்னாடி இந்த மாதிரி பண்ணது. அப்போல்லாம் வந்து ரொம்ப பிரிஸ்காக நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரி வெயிட் கெயின் ஆனது வந்து சோம்பேறித்தனமாக ஆன மாதிரி இருக்குது. ஸோ சரி, நம்ம பழைய டயட் பிளானை மறுபடியும் கொண்டு வரலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டே 1. ஆக்சுவலாக இந்த டயட் வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும் போது ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து இன்பிட்வீன் வந்து ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே டயட் பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எதுவும் ஆகிராமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். டெய்லியுமே மை வெயிட் லாஸ் ஜேர்னின்ற வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்கள். அதுக்கப்புறமா 30th டேயில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டயட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்குன்னா டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வழியாக பாலெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. நான் பார்த்த வரைக்குமே மோஸ்ட்லி எல்லோரும் டீ லவர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு டீ சுத்தமாக பிடிக்காது. என்னை மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஹைஃபை கொடுங்க. அப்புறம் எனக்கு மார்னிங் ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வெறும் வயிறோடு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பாடா, எங்கள் அம்மா எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஒரு வழியாக டீ போடுற வேலையை எங்கள் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு நைஸாக நழுவிட்டேன். இப்போது நமக்கு ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதிலேருந்து ஒரு மூடி மட்டும் ஊற்றிட்டு அது கூடவே வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான் நம்மளோட மார்னிங் ட்ரிங்க் ரெடி. அப்படியே நம்ம ட்ரிங்க்கை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக பால் பொங்கி அதில் கொஞ்சம் பால் வந்து எங்கள் அத்தாவுக்கு எடுத்து வச்சாச்சு. எங்கள் அத்தாவும் டீ குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா டீ தூள் போட்டு அம்மா தான் டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் டயட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் பண்ணியிருந்தேன். நான் செகண்ட் இயர் படிக்கும் போது. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அந்த டயட் பிளானை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:26. எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் முடிஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா 7:58 ஆயிடுச்சு. அரௌண்ட் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க வாக்கிங் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஷூஸ் வியர் பண்ணிவிட்டு வாக்கிங் இங்கே வந்து அப்படியே எட்டு போட வேண்டியதான். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அலாம் வச்சுக்கலாம். அலாமில் வந்து 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அலாம் வச்சாச்சு. வாங்க போகலாம். 30 மினிட்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. மார்னிங் வந்து கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் பவுடர் எடுத்துக்கலாம். சத்து மாவு பவுடரில் தான் கூழ் பண்ணியிருந்தேன். அதில் லைட்டாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான கூழ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக தயிரும் வெங்காயமும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். எனக்கு வெங்காயம் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக நம்மளோட ஹெல்த்தியான கூழ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். அகெயின் எனக்கு ஆனியன் கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருந்துச்சு. அப்படியே மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஓவர் நைட் சோக்டு ஆல்மண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். எஸ்டர்டே நைட்டே அதை ஊற வச்சுட்டேன். அதில் தோல் நீக்கிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். நல்லா ஃபீலிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோன்னே குட்டியாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டாச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளவரோட நேம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் வச்சு எங்கள் வீட்டில் பொரியல் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாசிப்பயிறு சாம்பார் முட்டை ஊற்றி எனக்காக கொஞ்சோன்னு செஞ்சுக்கிட்டேன். அது கூடவே நான் ஒரு ஃப்ளவர் சொன்னேன் இல்லையா, அதில் செஞ்ச கூட்டும் கீரையும் தான் இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே ஃபில்லிங்காக யம்மியாக சூப்பராக இருந்தது. ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்காம முட்டை சாம்பார் நானாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பக்காவாக வந்திருந்தது. இதோட ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நைட்டுக்கு அதே முட்டை சாம்பார் வச்சு 2 சப்பாத்தியோட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் டின்னரை. ஆக்சுவலாக நம்ம டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறோன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போது இந்த பாட்டிலில் தான் குடிச்சிட்ருந்தேன். ஆனால் ரொம்ப அதிகமான தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஃபீலாக இருக்கும். அதனால் இது வேணான்னு சொல்லிட்டு நார்மலாக இந்த மாதிரி குட்டி பாட்டில் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதிலே ஒரு 4 டைம்ஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு குடித்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டயட் வீடியோ வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆயிஷா சயின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.